ஆன்மீக ஐதீகங்கள் 18 படிகள். சுவாமியே சரணமையப்பா. சத்தியம் காக்கும் சத்தியமான பொன்னு 18ஆம் படிகளே சரணமையப்பா என்று ஐயப்ப பக்தர்களின் சரணகோஷம் கேட்டாலே நம் நினைவுக்கு வருவது முதலில் ஐயப்பனின் சாந்தமான திருமுகமும் சிறப்பான 18 படிகளும் தான். இருமுடி தாங்கி ஐயனை காண சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த புனிதமான 18 படிகளில் ஏறி கடந்து சென்று ஐயப்பனை தரிசித்தால்தான் தங்கள் விரதம் முழுமையடைவதாகவும் கூறுகிறார்கள். புண்ணியங்கள் அருளும் இந்த படிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் மலர்களால் அலங்காரம் செய்து வரிசையாக தீபமேற்றி வைத்து விசேஷ பூஜைகள் செய்து அதன் மகிமையையும் புனிதத்தையும் போற்றுகின்றனர். 18 படிகள் அல்லது 18 தத்துவங்கள் என்பது நாம் இறைநிலையை அடைய நம் வாழ்வில் உணர வேண்டிய யோக நிலைகளை குறிக்கிறதாம். பிறப்பு நிலையற்றது, பரமாத்மாவே எம் குரு என உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவம், பரமனை அடையும் வழியில் முன்னேற எல்லா உயிர்களிலும் இறைவன் வீற்றிருந்து அருள் புரிகிறான் என்பதை உணர்ந்து புலனடக்கி வேறுபாடுகள் களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவதும், நான் உயர்ந்தவன் என்ற ஆணவம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்து பார்க்கும் அனைத்திலும் இறைவன் குடிகொண்டுள்ளான், ஆகவே எல்லாமே இறைவன்தான் என அறிந்து எந்நேரமும் இறைவனின் திருவடி நினைவுடன் இருப்பதும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதும், இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாக முயற்சி மேற்கொள்வதும், நம்மிடையே தெய்வாம்சத்தை அதிகரிப்பதும், பரபிரம்ம ஞானத்தை அடைய உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் அடைக்கலம் அடைந்து அவன் அருள் புரிவான் என்று அவனையே நம்பிச் சரணடைவதும் தான் 18 படிக்கட்டுகள் கொண்ட அமைப்பின் மூலம் ஐயப்பன் நமக்கு உணர்த்தும் தத்துவங்களாகும். இந்த 18 படிகளும் தெய்வாம்சம் பொருந்தியவை என்றும் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தெய்வம் அருள்பாலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, அரங்கநாதர், காளி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தெய்வங்கள் தேவதைகளாக இருந்து அருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் முதலைந்து படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களையும், 6 முதல் 13 வரை உள்ள படிகள் அஷ்டமா சித்திகளையும், 14, 15, 16ஆம் படிகள் 3 வித குணங்களையும், 17ஆம் படி ஞானத்தையும், 18ஆம் படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாகவும் ஓர் ஐதீகம் உண்டு. நேயர்களே, 5 புலன்களை ஒடுக்கியும் நம் அகங்காரத்தை அடக்கியும் மனம் ஐயப்பன் சிந்தனையிலே இருந்து சரணம் சரணம் ஐயப்ப சரணம் என்னும் நாம ஜபத்தாலும் விரத விதிமுறைகளில் தளர்வு இல்லாது நின்று பிரார்த்தனை செய்தால் மட்டுமே இந்த 18 படிகளில் நம் பதங்களை பதிக்க முடியும் என்று உறுதியாக நம்புகின்றனர் ஐயப்ப பக்தர்கள். உண்மையான பக்திக்கும் உள்ளங்களுக்கும் கனியாத தெய்வம் உண்டோ? இல்லையல்லவா? நாமும் முழு பக்தியோடு நம் ஐயன் ஐயப்பனை இருகரம் கூப்பி நாவார அழைப்போம். வாழ்வில் அமைதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக ஐதீகங்கள் 18 படிகள்.